அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களையும் கடமைக்கு சமூகமளிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் 2 மாத சம்பளம் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான மேலதிக நேர கொடுப்பனவுகளை வழங்குவதுடன் அவர்களின் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அவை உதய செனவிரத்தின குழுவிற்கு சமர்ப்பித்து 2025 வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும். இந்நாட்டில் உள்ள 17 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 19 ஒன்றிணைந்த பட்டப்படிப்பு நிறுவனங்களின் 14,500 கல்விசாரா ஊழியர்கள் 65 நாட்களாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் முழு உயர்கல்வித்துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்காலத்தை பொறுப்பேற்க இருக்கும் 2,50,000 இளைஞர்களின் வாழ்க்கை சீர்குலைந்து அவர்களின் காலத்தை வீணடிப்பதுதான் துயரமான பிரதிபலனாகும். 2019 கொரோனா தொற்று, 2020 பொருளாதார நெருக்கடி, 2021 போராட்டம் என ஏற்பட்ட நிலைமைகளால் இம்மாணவர்கள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து 2025 வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் என திரைசேரி தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த நாடகத்தின் பின்னணியில் உள்ள பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெளியே வந்துள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக தமது சம்பளத்தை அதிகரித்துள்ள இவர்கள் கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முயற்சித்து வரும் நிலையில் பல்வேறு நிபந்தனைகளுடன் கடிதம் அனுப்பி வருகின்றனர். இந்த பிரச்சினையை தீர்க்க பல்கலைக்கழகத்தின் பணத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களின் இறுதி கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். அவர்களால் எப்படி இவ்வாறு நிபந்தனை விதிக்க முடியும்? பல்கலைக்கழகங்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தினால் செய்யப்படும் நிறுவனங்களை அன்றி அவர்களின் சொத்து அல்ல. பல்கலைக்கழகங்கள் அதன் விரிவுரையாளர்களின் மாஃபியாவின் கீழ் வருவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. கல்வியை கட்டியெழுப்பி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே அவர்களின் தொழில்துறை நோக்கமாக இருக்க வேண்டும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் வலியுறுத்தியுள்ளார்.